ஓகே, பார்ட் 2 பார்ப்போம். முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேர்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் மெம்பர் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஷேர் அண்ட் ஷேர் கேபிட்டல்னா என்ன அப்படின்ற பார்க்க போகிறோம். ஷேர் அண்ட் ஷேர் கேபிட்டல் என்ன? ஷேர் கேபிட்டல் இஸ் எ டோட்டல் அமௌண்ட் ரைசிங் பை இஷ்யூவிங் ஷேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா, ஷேர் கேபிட்டல்னா ஒரு கம்பெனி ஷேர் வந்து இஷ்யூ பண்ணி அதை அரைஸ் பண்ண ஃபுல் அமௌண்ட்டை தான் வந்து ஷேர் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனியில் வந்து நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பேன்ல, அதுதான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை தான் வந்து ஷேர் கேபிட்டல். அதை ஆரம்பிக்கும் போது நான் கொடுத்த அமௌண்ட் தான் ஷேர் கேபிட்டல். இதில் மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. ஆத்தரைஸ்டாக இருக்கணும், அண்ட் இஷ்யூடு பண்ணியிருக்கணும், அண்ட் சப்ஸ்கிரைப்டு இருக்கணும், அந்த பேட் ஆப் கேபிட்டலாக இருக்கணும்ன்றாங்க. இது செக்ஷன் 43 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கேஸ்லாம் வருதுன்னா, ஒரிஜினல் கோல்டு மைனிங் கோ லிமிட் வித் கோப்பர், இந்த கேஸ் வந்து 1892 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வந்து கேபிட்டல் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேபிட்டலை மெயின்டைன் பண்ணலன்னா அந்த கம்பெனி வந்து ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, டெபெஞ்சர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கடனீட்டு பத்திரம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம டெபெஞ்சர்னு சொல்லுவோம். ஒரு ரிட்டனாக ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கணும், ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கணும் கம்பெனிக்கு, அதை தான் வந்து சொல்கிறாங்க. டெபெஞ்சர்ஸ்னால் வந்து ஒரு கம்பெனி லோனோ இந்த மாதிரி வாங்குறப்ப இது ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் அது சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டீம் நேவிகேஷன் விசஸ் ஐஆர்சி, இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. கோர்ட் இதில் தான் டிக்ளரும் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, டெபெஞ்சர் ஹோல்டர் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, கம்பெனிக்கு வந்து ஒரு ஓனர் கிடையாது, இவங்க வந்து ஒரு கிரெடிட்டர் தான் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டெபெஞ்சர் வந்து கம்பெனியில் வந்து ஒரு ஹோல்டர் அண்ட் இவங்க தான் அந்த கம்பெனி வந்து ஓனர் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. பட் அப்படி கிடையாது. இவங்க வெறும் கிரெடிட்டர், ஒரு கடன் கொடுத்தவங்க மட்டும்தான். அந்த கிரெடிட்டருக்கு வந்து ஒரு பத்திரம் மாதிரி, இவங்க டாக்குமெண்ட் தான் அந்த டெபெஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ஜில் வந்து நிறைய பாயிண்ட் இருக்குது. என்ன சொல்லலாம்னா, ஃபிக்ஸ்டு சார்ஜ் அண்ட் ஃப்ளோட்டிங் சார்ஜ்னு இருக்குது. பட் நான் இப்போ சிம்பிளாக சார்ஜ்னு மட்டும் தான் போட்டிருக்கேன். சார்ஜ் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி அசெட் மேலே வந்து லோன் செக்யூரிட்டி பண்ணுறதுக்காக ஒரு இது போடுவோம், அமௌண்ட் போடுவோம். அதுதான் வந்து சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அசெட் வந்து ஓகே ஆகுதுன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் தான், ஓகே ஆகுதுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு சார்ஜ்னா முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க. ஃப்ளோட்டிங் சார்ஜ்னா அது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதை சொல்லியிருக்காங்க. இது என்ன கேஸில் சொல்லியிருப்பாங்க, யார்க்ஷயர் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ளோட்டிங் சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த கேஸில் தான் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு நம்ம கம்பெனியில் கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு மேலே நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னா நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பிரித்து கொடுப்போம்ல அந்த அமௌண்ட்டு, அதுதான் வந்து டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் இங்கே பாருங்கள், டிவிடெண்ட் இஸ் த ப்ரொட்டேஷன் ஆஃப் த ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் அமௌங் ஷேர் ஹோல்டர்ஸ், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாக்சா எஃப் குஸ்தர் விசஸ் சிஐடி, இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஹஸ் நோ ரைட் டு அசெட் ஒன்லி டு டிவிடெண்ட் டிக்ளேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அந்த கம்பெனியில் உள்ள அசெட்டில் வந்து ரைட்ஸ் கிடையாது, அந்த டிவிடெண்ட்டில் மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க, இந்த டாப்பிக்கில் சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னா, பாரோவிங் பவர் அப்படின்னா என்னென்னா, ஒரு மணியை வந்து கம்பெனி வந்து பாரோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. கம்பெனி போர்டு வந்து அப்ரூவ் பண்ணால் லோன் எடுக்க முடியும் அப்படின்றது தான், ஸோ கம்பெனினால லோன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹானஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து பாரோவிங் பவர் உண்டு, நம்ம ஃப்ராடோ இல்லை ஒரு மிஸ்லீட் பண்ணுறதுக்கோ இந்த பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.